Perception is powerful than reality. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயத்தை பற்றிய பார்வை அதன் உண்மை நிலையை விட வலிமை வாய்ந்தது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது அப்படின்னு வச்சுக்கோம். நல்லா இங்கிலீஷ் பேசுறவன் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல நீங்க இருந்தா, நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் உங்களை அறிவாளின்னு ஏத்துக்க மாட்டாங்க. இங்க இங்கிலீஷ் பேசுறவன் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறது அவங்க பிலீஃப். சரியா இங்கிலீஷ் பேச வராதவங்கள அறிவாளி இல்லைன்னு நினைக்கிறது அவங்க பெர்செப்ஷன். நீங்க உண்மையிலேயே அறிவாளி அப்படிங்கிறது ரியாலிட்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் இல்ல, நாடு, இனம், மதம், சாதி, மொழி, இப்படி எல்லாத்து மேலேயும் மனிதர்களுக்கு ஒரு பார்வை உண்டு. அதுதான் இந்த உலகத்துல பல விஷயங்களை தீர்மானிக்குது. நம்ம உறவுகள், வேலை, தொழில், இதுல நம்மளை பத்திய மற்றவங்களுடைய பர்செப்ஷன் நமக்கு எதிராக வேலை செய்யும் போது அதை நம்ம ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க முயற்சி செய்யணும். ஆஃபீஸில் எப்பயும் அமைதியாக இருக்க உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மற்றவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டா உண்மையாகவே நீங்கள் யாருன்னு காட்ட முயற்சி செய்யணும். இல்லைன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நழுவி போகலாம். ஒரு எழுத்தாளர் சொன்னது இது: Perception is often stronger than reality. It is easier for us to see what we believe than it is for us to believe what we see. முன்னால பார்த்த உதாரணத்தை வச்சு சொல்லணும்னா, நல்லா இங்கிலீஷ் தெரியாதவன் அறிவாளியா இருக்கிறத பார்த்து அதை நம்புறதை விடவும், நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு முட்டாள அறிவாளி நம்புறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு.